ஓமலூர் பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச்செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. கழக கொடியை ஏற்றி வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஓமலூரில் பொங்கல் விழா கொண்டாட்டம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாட்டு வண்டியில் பயணம் மேற்கொண்டு உற்சாகம். ஓமலூர் பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்பு. 108 பொங்கல் பானைகளில் பொங்கலிட்டு வழிபாடு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தையும் விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டது. திண்டமங்கலம் பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மினி கிளினிக்கை திறந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதை மூடிய அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம். இதுதான் திராவிட முன்னேற்றத்துடைய சாதனை. புதிய திட்டத்தை கொண்டாடல, நாட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். அதையும் மூடிய பெருமை திமுகவை சேர்ந்தார். ரேஷன் கடைகளில் பாமாயிலை நிறுத்த திட்டமிட்டுள்ள விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு வேதனைதான் மிச்சம் என சாடல். ரேஷன் கடையில் பாமாயில் நிறுத்தப்பட்டதாக கேள்வி பத்திரிகைகளை பார்த்தோம். வன்மையாக கண்டிக்கிறோம். ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் முறையாக வழங்க வேண்டும். ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மை கிடையாது, வேதனை தான் மிஞ்சி இருந்த ஆட்சியிலே. நாடாளுமன்ற தேர்தல் விடியா திமுக அரசுக்கு பாடமாக அமைய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இப்படி கொள்ளையடித்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் போட்டியில் 1000 காளைகளும் 700 வீரர்களும் பங்கேற்க இருப்பதாக தகவல். சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் மருத்துவமனை கட்ட விடியா திமுக அரசு திட்டம். வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கும் என வியாபாரிகள் விவசாயிகள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மின் கம்பத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட 2 பரிதாபமாக உயிரிழப்பு. எதிரே வந்த பேருந்திற்கு வழிவிடுவதற்காக சாலையை விட்டு இறங்கிய போது நிகழ்ந்த கோர விபத்து. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. விபத்து தொடர்பான நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்களுக்கு ஜனவரி 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கைது செய்யப்பட்ட 10 பேரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படாமல் நியாய விலைக் கடைகளில் தேங்கியுள்ள கரும்புகளை வெளிச்சந்தையில் விற்க ஊழியர்களுக்கு விடியா திமுக அரசு நிர்பந்தம். காய்ந்த நிலையில் உள்ள கரும்புகளை மக்களுக்கு இலவசமாக வழங்கக்கூட மனமில்லாத விடியா திமுக அரசு. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தலைவரின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடியது உத்தவ் தாக்கரே அணி. ஏக்நாத் ஷிண்டே அணியே உண்மையான சிவசேனா என அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. மக்களவைத் தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி திட்டவட்டம். பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடும் எனவும் அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோவிலில் வரும் 16ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என அறிவிப்பு. ஜனவரி 23ஆம் தேதி முதல் பொதுமக்கள் ராமரை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ராம ஜென்மபூமி அறக்கட்டளை தகவல்.
நிலை குழுக்களை அமைக்க கோரி டெல்லி மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக உறுப்பினர்கள் கடும் அமளி. அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக மத்திய படையினர் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. தன் மீதான குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. டெல்லியில் விமானங்கள் தாமதம் குறித்து எந்த அறிவிப்பும் வழங்காமல் காத்திருக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த பயணி விமானியை தாக்கியதால் பரபரப்பு. விமானியை தாக்கிய பயணியை கைது செய்தது காவல்துறை. பஞ்சாபில் காதலுக்கு பதிலாக பெண் வேடமிட்டு தேர்வெழுதிய நபர் கைது. கைரேகை பதிவின் போது வசமாக சிக்கியவிடம் காவல்துறையினர் விசாரணை. சபரிமலையில் மகர ஜோதியை ஒட்டி சுவாமி ஐயப்பனுக்கு திரு ஆபரணம் அணிவிப்பு. பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் காட்சியளித்தார் சுவாமி ஐயப்பன். ஒளியான குருவே என் சுவாமி, உனை பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா. வழியாவும் துணையாக வருகின்ற சாஸ்தா, மனமே உன் மலர்பீடம் சரணம் ஐயப்பா. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. முதல் 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய நிலையில் ஆப்கானிஸ்தான் ஒயிட் வாஷ் செய்ய முனைப்பு காட்டும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. 2023ஆம் ஆண்டில் இஸ்ரேலின் வெளிநாட்டு வர்த்தகம் வெகுவாக குறைவு. ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போர் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வர்த்தகம் குறைந்திருப்பதாக தகவல். ஏமன் அருகே அமெரிக்க சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படை தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என தகவல். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் 40% பேர் வேலை இழக்க வாய்ப்பு. சர்வதேச செலாவணி நிதியம் அறிவிப்பால் ஐடி உள்ளிட்ட தொழில்நுட்பம் சார்ந்த பணியில் இருக்கும் ஊழியர்கள் கலக்கம். மாலத்தீவு தலைநகர் மாலேயில் சமீபத்தில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ள கட்சி வெற்றி. எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி பெரும்பான்மை பெற்று வெற்றி.